வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் டெய்லி சீரீஸில் முக்கியமான 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் கேள்வி பார்த்தோம்னா, விச் இயர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ அமெண்ட் பண்ணாங்க, எப்போ எனாக்ட் பண்ணாங்க அண்ட் எப்போ ஃபோர்ஸ். ஸோ இந்த 3 டேட்டுமே வந்து ரொம்ப முக்கியம். இந்த 3 டேட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இயர் தான் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் அமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1951. விச் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் ஆர் பீயிங் ஃபாலோடு ஃபார் எஸ்டிமேட்டிங் பாவர்ட்டி லைன் இன் இந்தியா? ஸோ ஒரு தனி நபரோட சம்பளம் வந்து இவ்வளோ தொகை இருந்துச்சுன்னா அவங்க பாவர்ட்டி லைனுக்கு கீழே இல்லை அப்படிங்கிற ஒரு வரையறுத்தாங்க. அந்த இது வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனுக்கு அடியில் வருதுன்னு பார்த்தோம்னா லக்வாலா கமிட்டி. டூரிங் த சங்கம் ஏஜ் உறையூர் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் விச் ரூலர்? உறையூர் வந்து எந்த ராஜ்யத்துக்கு அடியில் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா சோழாருக்கு கீழே தான் வந்து உறையூர் இருந்துச்சு. விச் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசஸ் தி மோஸ்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்? ஸோ நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இந்த இதை பற்றி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் லெசனில் பார்த்துருப்போம். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னால் என்விரான்மெண்டலாக எந்த ஒரு கழிவுகளை வந்து அழிக்க முடியலையோ அதை தான் நம்ம வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா தெர்மல் பவர் பிளான்ஸ். ஸோ நம்ம அதிகமாக வந்து தெர்மல் பவர் பிளான்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் எலக்ட்ரிசிட்டிக்காக. இந்த தெர்மல் பவர் பிளான்ஸில் அப்படி என்ன வேஸ்ட் வந்துடும் பார்த்தோம்னா ஃப்ளை ஆஷ் அப்படிமோ. ஸோ இதை ஸோ பவர் பிளான்ட்டோட இதில் இப்போ பிளான்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளை ஆஷ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ளை ஆஷ் வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஸோ இந்த ஃப்ளை ஆஷை ஒரு கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி அதை வந்து லேண்ட்ஃபில் மட்டும் தான் பண்ண முடியும், இதை அழிக்க முடியாது. ஸோ இது வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதுவும் இது அதிகமான அளவில் நம்ம இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். In which biological process sugar is oxidized to release energy? சுகரை வந்து எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா எனர்ஜி வந்து நமக்கு அப்டேன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலிமா. ரெயின் ஷேடோ எஃபெக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ரெயின்ஃபால்? ஸோ ரெயின் ஷேடோ எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய இப்போ எக்ஸாம்பிள் மவுண்ட் எவரெஸ்ட் இல்லை வேணாம், வேறு ஏதாவது மலையை எடுத்துக்கோங்க. இந்த மலையில் ஒரு பக்கம் வந்து க்ளவுட்ஸ் மூலிமா ரெயின் ப்ரெசிபிடேஷன் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ட்ரையாக இருக்கும், ஒரு பக்கம் வெட்டாக இருக்கும். இந்த எஃபெக்ட் பேர் தான் வந்து ரெயின் ஷேடோ எஃபெக்ட். பிகாஸ் மழையை ஏற்படுத்தக்கூடிய க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹைட்டான மவுண்டன்ஸ் தடுத்து நிறுத்திட்டு இந்த பக்கம் ட்ரையாகவும் இந்த பக்கம் நல்லா வெட்டாகவும் இருந்திருக்கும். இதுதான் வந்து ரெயின் ஷேடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் எஃபெக்ட் அடிப்படையில் நமக்கு ரெயின்ஃபால் எதுன்னு பார்த்தோம்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஸோ ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னா ரெயின் ஷேடோ எஃபெக்ட். வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ் எம்எஃப் ஹுசைன் இஸ் அசோசியேட்டட்? எம்எஃப் ஹுசைனுங்கிறவர் வந்து பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் போன்ற விருதுகளை வாங்கின ஒரு மனிதர். அவர் எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பெயிண்டிங். எம்எஃப் ஹுசைன் பெயிண்டிங். விச் இஸ் தி ஸ்லாக் சீசன் இன் தி இந்தியன் எக்கானமிலேயே ஸ்லாக் சீசனாக எந்த குறிப்பிட்ட மாதத்தை நம்ம சொல்லணும்னு பார்த்தோம்னா ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் ஸ்லாக் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். இன் விச் கண்ட்ரி இஸ் மேரிகோ ஷீப் ரியரிங் இஸ் தி ப்ரீடாமினன்ட் ஆக்டிவிட்டி? ஸோ ஷீப் ரியரிங் வந்து நிறைய கோல்டன் கண்ட்ரீஸில் ரொம்பவே ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது, அதிகமாக காணக்கூடியது. இதில் இந்த மேரினோ ஷீப் அப்படிங்கிறது வந்து காமனாக ஒரே ஒரு கண்ட்ரியில் மட்டும் காணக்கூடியது. அது எதுன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. மேரினோ ஷீப். மைன்யூட் pore found on the soft aerial part of the plant, especially the leaves are called. ஸோ ஒவ்வொரு லீவ்ஸ்லையும் சரி ஸ்டெம்ஸ்லையும் சரி சின்ன சின்ன போர்ஸ், சின்ன ஓட்டைகள் இருக்கும். அதோட பேர் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டொமேட்டா எதுக்காக லீவ்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும் இருக்குன்னு பார்த்தோம்னா இதோட மெயின் ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பிளான்ட்ஸ் சுவாசிக்கிற கார்பன் டை ஆக்சைடு
ரிலீஸ் பண்ணுற ஆக்சிஜனுக்காக இந்த ஸ்டொமேட்டா வந்து அதிகமான பர்பஸே இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். ப்ளஸ் இந்த ஸ்டொமேட்டோ மூலிமா தான் பிளான்ஸ் வந்து அட்மாஸ்பியருக்கு கூட ஒரு கான்டாக்டில் இருக்கும். பை whom was the large Shiva temple at தஞ்சாவூர் built? தஞ்சாவூர்னாலே நமக்கு ஞாபகம் வருது ராஜராஜ சோழா ஒன். அவர் தான் சிவ டெம்பிளை கட்டினவர். உஸ்தத் நிசர் ஹுசைன் கான் என் டிஸ்டிங்ஷன் இன் விச் ஃபீல்ட்? ஸோ உஸ்தத் நிசர் ஹுசைன் கான் இவர் எந்த ஃபீல்டில் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வோக்கல் மியூசிக்கை சேர்ந்தவர். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க்? ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அபிட்ஜான்ங்கிறது வந்து ஐவரி கோஸ்டில் இருக்க ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி. ஐவரி கோஸ்ட்லேயே இதுதான் வந்து லார்ஜஸ்ட் சிட்டி. ஐவரி கோஸ்ட்டுங்கிற கண்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரி தான் வந்து ஐவரி கோஸ்ட். அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க லார்ஜஸ்ட் சிட்டி தான் வந்து அபிட்ஜான். அங்கே தான் ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த டெல்லி சுல்தானே which administrative unit called Paragana and was headed by the official called as? ஸோ டெல்லி சுல்தான் கீழே நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் வந்து இந்த பரகனா. அதோட ஹெட்டாக அந்த ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒவ்வொரு நேம் இருந்துச்சு. ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையும் சரி அவங்களோட அஃபிஷியல் நேம்லேயும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு அஃபிஷியல் யார் ஒவ்வொரு யூனிட் யார் அப்படின்னு. ஸோ இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக பரகனா அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதோட ஹெட்டாக இருக்க ஒரு பேர் வந்து அமில். பரகனாங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டோட ஹெட் வந்து அமில். ஹூ இஸ் த கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் டு த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா? ஸோ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து நிறையா கமிட்டி சேர்ந்து தான் வந்து இதை ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குனாங்க, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை. அதில் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டாக்டர் B.N. ராவ். How does transfer of heat energy from the sun to the moon take place? ஸோ சன்லேருந்து மூணுக்கு எப்படி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பை ரேடியேஷன் ஒன்லி. ஸோ ரேடியேஷன் மூலிமா தான் வந்து சன்லேருந்து மூணுக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுவே சன்னிலேருந்து எர்த்துக்கு லைட் எனர்ஜி எவ்வளோ டைமில் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 8 minutes 20 seconds. ஸோ மூன் டு எர்த்து பார்த்தோம்னா 1.26 seconds, 1 minute 26 seconds. ஸோ சன் டு எர்த் வந்து எவ்வளோ நேரத்தில் லைட் ரீச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 8 minutes 20 seconds. மூன் டு எர்த் வந்து 1.26 seconds. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, which is the official language of Bank of Central African State? இந்த பேங்க் ஆஃப் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்டுங்கிறது வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு 6 கண்ட்ரி சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த பேங்க் ஆஃப் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னா 1973 ஆரம்பிச்சது. அண்ட் இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கன்னு பார்த்தோம்னா எத்தியோப்பியாவில் தான் பேங்க் ஆஃப் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அண்ட் இது 6 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த பேங்க் ஆஃப் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட். லும்ப்ரிசினா இஸ் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் விச் திங்? லும்ப்ரிசினியா இது வந்து எர்த்வாமோட சயின்டிஃபிக் நேம் தான் இந்த லும்ப்ரிசினா. ஓகேங்களா, ஒவ்வொரு அனிமலோடது ஒவ்வொரு பிளான்ட் ஃப்ரூட்ஸ் இதோட சயின்டிஃபிக் நேம்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுருவாங்க. The resolution for removing the Vice President of India can be moved in which சபா? ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த சபா, எய்தர் லோக்சபாவா ராஜ்யசபா அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜ்யசபாவில் மட்டும்தான் வைஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். விச் இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இன் ஆஃப்ரிக்கா? ஆஃப்ரிக்காலே லார்ஜஸ்ட் லேக் எதுன்னு பார்த்தோம்னா லேக் விக்டோரியா. இந்த லேக் தான் வந்து வேர்ல்ட்லே தேர்ட் லார்ஜஸ்ட் லேக் தான் வந்து லேக் விக்டோரியா. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து காஸ்பியன் சி. செகண்ட் வந்து
லேக் சுப்பீரியர். லேக் சுப்பீரியர் வந்து செகண்ட், அண்ட் இது வந்து கனடாவில் இருக்குது. அடுத்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது லேக் விக்டோரியா, வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.